அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல என்ற குறளை இன்றைக்கு பார்ப்போம். இறைவனுக்கு விருப்பமும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. யாரையும் விரும்பி ஏற்றுக்கொள்வதும் இல்லை, யாரையும் விலைக்கு தள்ளுவதும் இல்லை. அதுதான் இறைவனின் குணம். இப்படி இருக்கையில் அந்த இறைவனுக்கு தீப தூப நைவேத்தியங்களை எல்லாம் காட்டி, இறைவா எனக்கு ஏதாவது செய் என்று வேண்டிக் கொண்டால் எந்த பலனும் கிடைக்காது. இறைவனை எப்படி வேண்டுமானாலும் பேசிவிட்டு இறைவனே இல்லை என்று சொல்பவர்களுக்கும் எந்த பலனும் கிடைக்காது. இறைவன் நடுநிலையானவன். அவன் எங்கோ ஒரு இடத்தில் இருக்கிறான். அதைத்தான் திருவள்ளுவர் இந்த குறளில் பேசுகின்றார். வேண்டுவதும் கிடையாது, வெறுப்பதும் கிடையாது. வேண்டி விரும்பி யாரையும் சேர்த்து கொள்வதும் கிடையாது, வேண்டாதது என்று விலக்குவதும் கிடையாது. அப்படிப்பட்ட இறைவனை நாம் வணங்கினால் என்ன பயன் கிடைக்கும் என்பதுதான் இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. யாண்டும் இடும்பை இல என்று திருவள்ளுவர் பேசுகின்றார். யாண்டும் என்றால் எப்பொழுதும், எப்பொழுதும் துன்பமே வராது என்று அவர் கங்கணம் கட்டி கூறுகிறார். அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாத இறைவனை வணங்கினால் உங்களுக்கு எப்பொழுதும் துன்பம் இல்லை என்ற கருத்தை அழகாக வலியுறுத்தி சொல்கிறார்.